வருகிற சனிக்கிழமை நமக்கு ப்ரேயர் இருக்கும். 10:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். அந்த நாளை நீங்கள் விடுதலையாக வைத்து கொண்டு வாருங்கள், ஜெபிப்போம். மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அந்த நாளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டு வந்தோம். இடையில நாம் 2 வாரம் அதை பார்க்கவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் நாம் இன்னைக்கு பார்ப்போம். 26 வசனங்கள் இருக்கிறது. 26 வசனம், 11லிருந்து 26 வசனங்கள் இருக்கிறது. 3 பகுதிகளாக நாம் இதை பிரித்து படிக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய அற்புதமான ஜெபம். 11 அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். இப்பொழுது ஜெபத்துடைய முக்கியத்துவம் என்னென்னா, அவருடைய பாதுகாப்பிற்காக ஒரு ஜெபம் செய்கிறார். பாதுகாப்பிற்காக ஒரு ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்படுகிறது. பிறகு அந்த ஜெபத்திலே இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உடைய வார்த்தையை நான் அவளுக்கு கொடுத்திருக்கேன். வேற ஒன்றும் கொடுக்கல ஆண்டவர். எதை கொடுத்திருக்காரோ? வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையுடைய மேன்மை அல்லது வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 3வது என்ன சொல்லுகிறார்? அந்த ஜெபத்திலே அவருடைய உலகளாவிய திட்டத்தை பற்றி சொல்லுகிறார். அந்த 11 சீஷர்கள் மாத்திரமல்ல, 11 அப்போஸ்தலர் மூலமாக இயேசுவண்டை வரப்போகிற உலகளாவிய திட்டம், அனைத்து மக்களுக்கான ஒரு ஜெபம் இருக்கிறது. அனைத்து மக்களுக்கான ஒரு ஜெபம் அது. இப்போது இந்த பகுதி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் என்பது, முதலாவது தன்னுடைய திட்டத்தை பற்றி பேசுகிறார். தனக்கு நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். தன்னோடு இருந்த சீஷர்களுக்காக அவர் நன்றி செலுத்துகிறார். அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக, மற்ற காரியங்களுக்காக ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது அந்த ஜெபத்திலே அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார். கொடுத்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறார். உலகளாவிய திட்டம், அந்த திட்டத்திலே ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார். உலகளாவிய திட்டம் என்பது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வருகிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது 2 விஷயத்தை அங்கே முக்கியப்படுத்துகிறார். ஒன்று, அந்த ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அவள் எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம். 2வது என்ன சொல்கிறார்? அவர்களுக்கும் தனக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார். பேசிட்டு தான் இந்த ஜெபத்தை முடிக்கிறார். இந்த 2 விஷயங்கள் ரொம்ப மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்திலே அவருடைய ஏக்கமாக, அவருடைய விருப்பமாக அது இருக்கிறது. என்ன அவருடைய விருப்பம்? அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சமநிலையோடு அவள் இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம். அதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. அவர்கள் மாத்திரமல்ல, நானும் அவர்கள் ஒன்றாக இருக்கணும். அந்த ஏக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதான் உணர்ச்சிகள் என்று சொல்லுவோம். அந்த உணர்ச்சியை அவர் அழகாக இந்த ஜெபத்திலே வெளிப்படுத்துகிறார். இதை தான் இந்த 11 வசனத்திலிருந்து 26 வசனம் முடிகிற வரைக்கும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை குறித்து வீட்டிலே போய் வாசியுங்கள், பல முறை வாசியுங்கள். இந்த யோவான் எழுதின 17ஆம் அதிகாரம் பல முறை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துடைய அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு ஜெபம். ஏற்கனவே நம்ம 3 வாரங்களுக்கு மேலே நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வசனங்களை கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கிறோம். இங்கே என்ன நாம் பார்க்கணும்னா, இந்த 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 15ஆம் வசனம் இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு, ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பை பற்றி பேசுகிறார். ஏன் பாதுகாப்பு? நான் இனி உலகத்தில் இருக்க போவதில்லை, பிதாவே நான் வருகிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசித்தோம்னா, பிதாவே நான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கேன், ஆரம்பிச்சிட்டேன்றாரு. முடிய போகுது. இன்னொரு 24 மணி நேரத்தில் அவருடைய மரணம் நிகழப்போகிறது. அதனால் என்ன சொல்கிறார் இன்னொரு மொழிபெயர்ப்பில், இப்பொழுது நான் உம்மிடத்தில் வந்து கொண்டு இருக்கிறேன், நான் இனி மேல் உலகத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் இப்பொழுதும் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த பிதாவே, உமது பெயரின் வல்லமையினாலே
அவர்கள் பாதுகாப்பாக இருக்க செய்யும். அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் போகிறேன்ட்டாரு. இங்கெல்லாம் என்ன வாசிக்கிறோம்? நான் இனி உலகத்தில் இருறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். இதில் தெளிவாக இருக்கு, பாதுகாத்து கொள்ளும் அப்படின்றாரு. 12ஆம் வசனம் பாருங்க. நான் அவருடைய உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. யாரை பற்றி பேசுகிறாரு? யூதாசை பற்றி பேசுகிறார். கேட்டின் மகன் ஒருவன் கெட்டு போயிட்டான், இவங்கெல்லாம் இன்னும் கெட்டு போகலை. எனவே இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன் இதை பற்றி பேசுகிறாரு? மனிதனுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது. யூதாஸுக்கு சுய விருப்பம், சுய சிந்தை கொடுக்கப்பட்டு இருந்ததுனால தான் அவன் என்ன பண்ணான்? ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் அவனுக்கு இருந்தது. என்ன தீர்மானத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். கடவுளுக்கு விரோதமாக தீர்மானம் எடுக்கலாம், இல்லை கடவுளை சார்ந்தும் தீர்மானம் எடுக்கலாம். அப்போ அவனுடைய தீர்மானம் எப்படி இருந்துச்சு? தீமைக்கு ஏற்ற தீர்மானத்தை எடுத்தான், கடவுளுக்கு விரோதமாய் மாறிட்டான். அதுதான் இங்கே சொல்கிறாரு. வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவரும் கெட்டு போகவில்லை. 15ஆம் வசனம் பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். எவ்வளோ வித்தியாசமாக சொல்கிறார் பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவளை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமை நின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஒரு முறை நம்ம இதுவில் குட் ஃப்ரைடே சர்வீஸில் பேசும்போது சொன்னோம், இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது நமக்காக மரித்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். இயேசு கொலை செய்யப்பட்டார், நமக்காக மரித்தாரா? இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்ல போனால் கொலை செய்யப்பட்டார். அவர் கொல்லப்பட்டார். பேதுருவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேசுவார். ஏன் கொல்லப்பட்டார்? மத தலைவர்களுக்கு விரோதமாய் இவர் பேசுகிறதாக எண்ணினார்கள். இவர் உண்மையை பேசினார், ஆனால் உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சத்தியத்தை பேசினார், சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் சத்தியத்தின்படி வாழ அவர்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. வேதம் கையில் இருக்கிறது, வார்த்தை கையில் இருக்கிறது. ஒரு முறை இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? அதிலே அவங்களுடைய மாய்மாலம் தெரியுது. பெண்ணை மாத்திரம்தான் பிடிச்சிட்டு வந்தாங்க, அந்த ஆண் எங்கே விட்டாங்கன்னு தெரியல. பெண்ணை மாத்திரம் பிடிச்சிட்டு வந்துட்டு லேவியராம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கல்லெறிந்து கொல்ல வேண்டும். பிரமாணம் தான், கல்லெறிந்து கொல்ல வேண்டும். தீமை செயலில் கல்லெறிந்து கொல்ல வேண்டும், உண்மை. ஆனால் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் சரியாக செய்யணும் இல்லை, 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்திருக்கணும், செய்யணும். ஆனால் அதை பண்ணலை. இயேசுவை கேட்குறாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் என்ன சொல்ற? எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது. ஏன் எழுதி காட்டுறாரு? அவர் எழுதிக்கிட்டே இருக்கார் தரையில் உட்காந்துட்டு. என்ன எழுதுகிறார்? வார்த்தை எழுதுகிறார். வார்த்தை மாறவில்லை. வார்த்தை யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தானே இருக்குது. வார்த்தையின்படி நடந்தால் நீங்கள் என்கிட்ட கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ரொம்ப முக்கியமானது. உங்களில் இப்படிப்பட்ட பாவம் இல்லாதவன். எப்படிப்பட்ட பாவம்? நீங்கள் கல்லெறிந்து கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாவம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்ட்ட. சாதாரணமாக சொல்லலை. ஒருத்தனும் கல்லெறிஞ்சு கொல்லலை. ஏன்னா எல்லாரும் எந்த பாவத்தில் இருக்கிறான்? அவனும் கல்லெறிஞ்சு கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறான். கடவுள் பிரமாணத்தை கொடுத்த பொழுது கல்லெறிந்து கொல்லக்கூடிய பாவம், ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை செய்வானால் ஆசாரியர்கள் லேவியர்கள் கல்லெறிஞ்சு கொல்லணும். லேவியர்கள் ஆசாரியர் பாவம் செய்யாதவன் இல்லை, தவறு செய்யாதவன் இல்லை. அவெல்லாம் தவறு செஞ்சவன் தான். ஆனால் எந்த தவறு செய்யாதவன்? அவன் கொல்லக்கூடிய அளவுக்கு தவறு செய்யக்கூடாது. அவன் பொய் சொல்ல, திருடலை, இதெல்லாம் பண்ணல, செஞ்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஆனால் கல்லெறிந்து கொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பாவம் செய்யாதனாலே மற்றவர்கள் கல்லெறிந்து கொல்லக்கூடிய பாவம் செய்யும்பொழுது கொண்டு போய் நிறுத்தி கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. இது நடைமுறையில் இருந்தது. இப்போ அந்த நடைமுறை பற்றி இயேசு பேசுகிறார். பிரமாணம் உங்ககிட்ட இருக்குது, வார்த்தை உங்ககிட்ட இருக்கிறது, எல்லாம் உன்னிடம் இருக்கிறது. அப்போ நீ என்ன செய்ய வேண்டும்? நீ கல்லெறிந்து கொல்லக்கூடாத அளவுக்கு பாவம் இல்லை என்றால்
நீ கல்லெறிஞ்சு அவளை கொல்லு. அல்லேலூயா. எவனாவது செஞ்சானா? எல்லாம் கல்லை போட்டு போயிட்டான். அப்போ முதல்ல கல்லெறிஞ்சு யாரை கொண்டு இருக்கணும்? கல்லை எடுத்துட்டு வந்தவனை கொண்டு இருக்கணும். தீமை தானும் திருந்துறதில்லை, மற்றவனையும் திருந்த விடுறதில்லை. நீயும் பரலோகத்துக்கு போகிறதில்லை, அடுத்தவனையும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு விடுறதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது, சத்தியத்தை பேசும்பொழுது, உண்மையை பேசும்பொழுது அவளுக்கு கசப்பாக தான் இருந்துச்சு. ஏற்றுக்கொள்ள முடியல அவர்களால். இவர் பேசுகிறதெல்லாம் பிரமாணத்தை பேசுகிறார், வார்த்தையை பேசுகிறார், அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இயேசுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். கிருபையுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை இருக்கிறது, வார்த்தை உண்மையாக இருக்கிறது. ஜனங்கள் மேலெல்லாம் தேவையில்லாத நுகத்தடியை சுமத்தினாங்க, ஜனங்களை பாரப்படுத்தினார்கள். அதனால தான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் சொல்லுகிற கட்டளை உங்களுக்கு லகுவாயிருக்கும், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு அந்த அழைப்பு கொடுக்கிறாரு? இங்கே இருக்கிறவங்களுக்கு அல்ல, யூதர்கள் கொடுத்த அழைப்பு. ஏனென்றால் அவ்வளவு நுகத்தடியை இந்த வேத பாரல் பரிசெய சதுசெயெல்லாம் அவங்க மேலே சுமத்திட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பேசணுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஓய்வு நாள் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய விஷயங்களை இடைசேறுகளை பண்ணி ஜனங்க மேலே என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்போ ஏன் இயேசுவை எதிர்த்தார்கள்? இதெல்லாம் அவர் பேசுகிறார், இதையெல்லாம் அவர் சொல்லுகிறார், அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், எப்படியாவது கொல்லப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு காரணத்துக்காக தான் இயேசு கொலை செய்யப்பட்டார். இன்னும் ஒன்று தேவனுடைய திட்டம், அந்த திட்டம் மாறாது. அவர் மரிக்க தான் பிறந்தார், ஆனால் எப்படி மரித்தார்? இவர்கள் அவரை கொலை செய்தார்கள். அல்லேலூயா. இப்போ இங்கே ஏன் இதை நாம் வாசித்தோன்னா 15ஆம் வசனத்தில் பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று பாதுகாக்கணும். என்னையே கொண்டுட்டாங்கன்னும் போது இவர்களை விட்டு வைப்பார்களா? இல்லை, வைக்க மாட்டாங்க. அதனால் பிதாவே உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய சீஷர்களுக்கு வேணும், அப்போஸ்தலர்களுக்கு வேணும், ஒவ்வொருக்குடைய பாதுகாப்பு வேண்டும். இது நம்முடைய பிரதான ஜெபமாக இருக்கணும். நிறைய மிஷினரிகள் இருக்காங்க, கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருக்கார்கள். இந்திய தேசத்தில் பல இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கார்கள். இன்றைக்கும் பல சபைகள் உடைக்கப்படுகின்றன, மிஷினரிகள் கொல்லப்படத்தான் செய்கிறார்கள். உண்மையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால். உண்மை அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? கசப்பாய் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனவே உண்மை சொல்லுகிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இன்னைக்கும் நினைக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். பிறகு அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால் ஒரு ஜெபம் அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும், தீமை நின்று அவளை பாதுகாத்து கொள்ளும். உடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை. பொல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள், பொல்லாப்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தீமை சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நீர் இவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஏனென்றால் இவர்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு வேலை, மிகப்பெரிய உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை அவர்கள் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, நமக்கும் அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாமும் அந்த வேலை சரியாக செய்கிறோமா என்பது நமக்குள்ளே அவ்வப்போது கேள்வி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான்லாம் அந்த சபைக்கு ஆரம்பத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது சில வசனங்கள்லாம் எடுத்து பேசுவாங்க. அதாவது, நீர் அவரை மகிமைப்படுத்தினால் அவர் உன்னை மகிமைப்படுத்துவார், நீ அவருக்கு சாட்சி சொன்னால் அவர் உன்னை பரலோகத்தில் உனக்கு சாட்சி சொல்லுவார். இதெல்லாம் இந்த லூக்காவிலலாம் வசனம் இருக்குது பாருங்கள். அப்போ சொல்லிட்டு திடீர்னு சொல்லுவாங்க, உங்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தால் ஏஞ்சி நிற்க சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டு ஏஞ்சி நின்று உங்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டவங்கள எத்தனை பேர் காட்டுங்கன்னொன்னையும் இருக்குமான்னு தெரியாது. சிலர்லாம் இப்படி தான் இருப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, நீ பரலோகத்துக்கு போனால் வெறும் கையோடு போவ, நீ பரலோகத்தில் சேர்க்கப்பட மாட்டாய், பரலோகத்தில் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ என்ன பண்ணலை, கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றலை. இப்படியெல்லாம் நிறைய கேட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயத்தை நான் மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர்களுக்கு ஏன் அந்த பாதுகாப்பு?
ஏன் அவர்களை தீமை என்று விளக்க வேண்டும்? அவளுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அவளை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் வெறுமையாக ஓடுவதில்லை, வெறுமையாக சிலம்பம் பண்ணுவதில்லை. நான் அழைக்கப்பட்ட எனக்கு அழைப்பு ஒன்று இருக்கிறது. நான் போராடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் படுகிற உபத்திரவத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு வர வேண்டும். அதுதான் என் மேல் விழுந்த கடமை. கடமை மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு. இந்த பொறுப்பு யார் மேலே இருக்குது? 11 அப்போஸ்தலர் மேலே இருக்கிறது. எனவே இவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் அவளை பாதுகாத்து கொள்ளும். நான் வார்த்தை கொடுத்திருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன், நீர் அவளை பாதுகாத்து கொள்ளும். அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அவள் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. எருசலேமில், யூதாவில், சமரியாவில், அதை தாண்டி பல இடங்களுக்கு அவர்கள் போக வேண்டி இருக்கிறது. அவளுக்கு பாதுகாப்பு வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் அதை நமக்கு விரும்புகிறார் ஆண்டவர். நம்முடைய பாதுகாப்பில் அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும், தீமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்கிறதிலே மிகவும் கரிசனை உள்ளவர். நம்ம மேலே, உங்கள் மேல் கரிசனை உள்ளவர் அவர். அல்லேலூயா. அன்னைக்கு மரிப்பதற்கு முன்பதாகவே இவ்வளோ கரிசனையாக இருந்திருப்பென்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து நமக்காக ரத்தம் சிந்தி சபை மீட்டு கொண்ட நம்மேல் எந்த அளவுக்கு அவர் கரிசனை உள்ளவராயிருப்பார் என்பதை நாம் நினைத்து எண்ணி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்கள். ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், தீமை நின்று விலக்கும். அவளுக்கு பாதுகாப்பு வேண்டும், நீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவள் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, அவள் செய்ய வேண்டிய திட்டம் இருக்கிறது. ஒருவன் கெட்டு போயிட்டான், ஒருவன் வழி தவறி போயிட்டான், அவனுக்கு கொடுத்த வாய்ப்பு கூட அவன் பயன்படுத்தலை. சிலர்லாம் சொல்லுவாங்க, யூதாஸ் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்திருக்க முடியாது. கிடையவே கிடையாது. ஒருவன் கெட்டு போயிட்டு இவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம் அல்ல. அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார் ஆண்டவர். எப்படியாகிலும் இவர் கொல்லப்பட போகிறார், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். ஏனென்றால் வசனம் சொல்லுது, ஒருவனும் கெட்டு போவது அவருடைய விருப்பம் அல்ல, ஒருவனும் கெட்டு போவது. எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஏன் வாய்ப்பு கொடுக்கிறார்? தீர்மானம் நாம தான் எடுக்கணும், நாம தான் செயல்படணும், நாம தான் முடிவு எடுக்கணும். அப்போ என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய பாதுகாப்பு வேண்டும். நீர் அவர்களை உடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும், உடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நீர் அவளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவளை தீமை நின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு ஜெபம். அன்றையோடு ஜெபம் முடிந்து போகவில்லை, இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக போராடுகிறவர், நமக்காக ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் யாரும் தனிமையில் அல்ல. எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்ட்டு யாரும் சொல்ல முடியாது. மிகப்பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவரை விட பெரியவர் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. அவருடைய வல்லமை விட பெரிய வல்லமை இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் உண்மையில் நடக்கும்போது சில உபத்திரங்கள் வரதான் செய்கிறது, பிரச்சனைகள் வரதான் செய்கிறது. அவைகளில் நின்று தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது சொல்லிக்கிட்டே வராரு. என்ன சொல்லுகிறார்? 13ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே வர, இப்பொழுது நான் உம்மிடத்து வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவேறும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். 14ஆம் வசனம், நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 16ஆம் வசனம் பாருங்க, நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 18, 19, நீர் என்னை உலகத்தில் அனுப்பது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காகவும் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். இந்த 19ஆம் வசனம் மாத்திரம் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். நான் சேவைக்காக என்னை தயார் செய்து கொண்டேன், நான் இதனை அவர்களுக்காகவே செய்கிறேன், எனவே
அவர்களும் உமது சேவைக்காக உண்மையிலே தயார் செய்து கொள்ளுவார்கள். இங்கே கொஞ்சம் வாசிக்கும் போது வித்தியாசமாக இருக்குது. 19ஆம் வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னும் போது இவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அந்த வாழ்க்கை முறை ஒரு சொற்றொடரில் பேசுகிறார். இப்போ என்ன சொல்லுகிறார் இவர்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்து இருக்கிறேன். அவர்கள் போவதற்கு, அவர்கள் பல இடங்களுக்கு செல்வதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், கடவுளுடைய வார்த்தை மாத்திரம்தான். எனவே கடவுளுடைய வார்த்தையை நான் கொடுத்து இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் அவளை பரிசுத்தமாக்குகிறது. அந்த வார்த்தை தான் அவர்களை நடத்துகிறது. அந்த வார்த்தை தான் அவளை வாழ வைக்க போகிறது. அந்த வார்த்தை தான் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறது. அந்த வார்த்தை தான் உம்மை மகிமைப்படுத்த போகிறது. எனவே நான் என்ன பண்ணியிருக்கேன்? வார்த்தையை கொடுத்து இருக்கிறேன். வார்த்தையை கொடுத்து இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது அவருக்கு பேரே வார்த்தை தான். அவருக்கு என்ன பேர்? வார்த்தை. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி. என்ன வார்த்தை அது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 14ஆம் வசனத்துக்கு வரும்போது அந்த வார்த்தை மாம்சமானது. அப்போ வார்த்தையாகிய தேவன் மாம்சமானவராக சரீரத்தோடு பூமியில் வெளிப்பட்டார். அவர்தான் வார்த்தை. அவரையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியான வார்த்தையும் பிரிக்க முடியாது. பிதாவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. பொரிகொரேசஸ் மூவரும் இணைந்து செயல்படக்கூடியவர்கள். அப்போ என்ன கொடுத்து இருக்கிறார்? மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், யாரும் எடுப்படாத ஒரு பொக்கிஷம், யாரும் உங்களை விட்டு எடுக்க முடியாது. அந்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன? கடவுளுடைய வார்த்தை மாத்திரம்தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களில் வாசிக்கிறல்ல, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை யார் தெரிந்து கொண்டது? மரியாள் தெரிந்து கொண்டாள். என்ன அந்த பங்கு? அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. இதுதான் மனிதனை வாழ வைக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறல, அது உங்களுக்கு தூரமானதல்ல, அது உங்களுக்கு சமீபமாய் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்கிறது. எங்கேயோ போய் தேட வேண்டாம். இப்பொழுது உங்கள் கரங்களிலே அந்த வார்த்தை இருக்கிறது. அது வெறும் கரங்களிலோ இடத்திலோ இருந்தால் அது ஒன்றும் உதவாது. அந்த வார்த்தை எப்பொழுது உங்களுக்குள்ளே போகிறதோ, அந்த வார்த்தையில் நீங்கள் எப்பொழுது வாழ ஆரம்பித்து இருக்கிறீர்களோ, அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தை உங்களை நடத்தும். கடவுளுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய மேன்மை வேறு எதிலும் இல்லை. கடவுளுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை வேறு எதிலும் இல்லை. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது என்பதை யோவான் 6ஆம் அதிகாரம் 6:66 63 வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வல்லமையுள்ள வார்த்தை, அது மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியது. அந்த வார்த்தையை தான் பேசினார். லாசருவே வெளியே வா என்று சொல்லும்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். எத்தனை நாட்கள்? 4 நாள் ஆயிற்று. மரித்து 4 நாளுக்கு பிறகு ஒருவன் மனுஷன் உயிரோடு எழும்பி வருகிறான். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். உங்களை வெறுமையாய் ஆண்டவர் வைக்கவில்லை. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில உண்மை இருக்கிறது, அந்த வார்த்தையில பரிசுத்தம் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை. எல்லா குறைகளை நிறைவாக்குவது அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை தான் நம்ம பேசணும். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன்ல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மற்றவள் கேட்பதற்கு நல்ல வார்த்தை உண்டு என்றால் அதற்காக வாயை திறவுங்கள், இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்குன்றாரு. நாம் நினைக்கிறோம் கெட்ட வார்த்தைன்னா இங்கே லோக்கல் ஸ்லாங்கில் இது பேசுவாள், அதெல்லாம் இல்லை. அடுத்தவர்களை மட்டப்படுத்தி பேசுகிற எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையே தான். ஊரில் இருக்கிற மிருகத்து பேரெல்லாம் வச்சு பிள்ளைகளை கூப்பிட்றதெல்லாம் கெட்ட வார்த்தை தான்.
மோசமான கெட்ட வார்த்தை அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை விட கெட்ட வார்த்தை வேறு எதுவுமே இல்லை. கேட்குறோம்ல, சர்வசாதாரணமாக கேட்குறோம்ல. புருஷன் மனைவி பார்த்து கேட்குறாங்க இல்லை, மனைவி புருஷனை பார்த்து கேட்குற வார்த்தைகள்லாம் இது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கணவர்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. கெட்ட வார்த்தை, அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அறிவில்லை, உனக்கு இருக்குதா என்ற அர்த்தம். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? அறிவில்லையான்னு கேட்கும்பொழுது எனக்கு அறிவில்லை, உனக்கு இருக்குதான்னு அர்த்தம். அப்போ கேட்குறவங்க இனி புரிஞ்சுக்கணும். கேட்குறவங்க யார் தான்? அது அறிவில்லாதவங்க. அறிவு இருக்கிறவரை அறிவில்லையான்னு கேட்பாங்க. முட்டாளேன்னு சொல்கிற கெட்ட வார்த்தை இருக்குது பாருங்க. முட்டாளே அப்படின்னு சொன்னால் எரி நரகத்துக்கு பாத்திரவானா. அவ்வளோ பெரிய பாவமா அது? ஏன் முட்டாளேன்னு கேட்குறான்? தான் முட்டாளாக இருக்கிறதுனால அடுத்தவனை முட்டாளேன்னு கேட்குறான். ஒருத்தன் யாரை பைத்தியக்காரன்னு சொல்லுவான்? பைத்தியக்காரனை இருக்கிறவன் தான் அடுத்தவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். நாம் என்ன நினச்சிக்கிறோம்? கெட்ட வார்த்தைன்னா வேறு எதுவோன்ட்டு. அடுத்தவர்களை மட்டம் தட்டி பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவர்களை துன்பப்படுத்தும். கடவுளுடைய வார்த்தையை பேசுங்கள், அன்பான வார்த்தைகளை பேசுங்கள், நலமான வார்த்தைகளை பேசுங்கள், நீதிக்குரிய வார்த்தைகளை பேசுங்கள், பரிசுத்தத்துக்குரிய வார்த்தைகளை பேசுங்கள், மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள். இதுதான் அவர்களை வாழ வைக்கும். வார்த்தை வாழ வைக்கக்கூடியது. வார்த்தை மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியது. வார்த்தை குடும்பத்தை கட்டக்கூடியது. ஏதோ ஒரு நீதிமொழிகளில் வசனம் இருக்குல்ல, நல் வார்த்தைகள் பொன் தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு ஒப்பாக இருக்கிறதா. வசனம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏறக்குறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு மேன்மையானது வார்த்தை பற்றி பேசுகிறார். அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? இவர்களை நான் அனுப்புகிறேன், இவர்களுக்காக நான் வாழ்ந்து இருக்கிறேன், என் வாழ்க்கையை அவளுக்கு காண்பித்து இருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் எப்படி வாழ்ந்தனோ, அந்த வார்த்தையில் எப்படி நடந்தனோ, அதே வார்த்தை நான் இப்போ யாருக்கு கொடுத்துருக்கேன்? அப்போஸ்தலர்களுக்கு, உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து இருக்கிறேன். வேற ஒன்றுத்தையும் கொடுக்கல. ஆண்டவர் சொத்து சுகம் பில்டிங் அதெல்லாம் விட்டுட்டு தான் போகிறாங்க அவங்களே. நீங்கள் வார்த்தையில் வாழ்வில் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது தானாக கிடைக்கும். போயெல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். வார்த்தையை பற்றி பல நாட்கள் பேசலாம். நீங்களும் விட்டால் நிறைய பேசுவீங்க கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று. மோசே வாயில் இருக்கக்கூடிய வார்த்தை புறப்படும் பொழுது என்ன நடந்துன்னு தெரியும். ஆரோன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் பொழுது என்ன நடந்துன்னு தெரியும். பவுலுடைய வாயில், பேதுடைய வாயிலிருந்து இயேசு கிறிஸ்துவை விட்டுடுவோம். மற்றவர்கள் மனிதர்களாக இருந்தவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், அதுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய பெரிய காரியங்களை செய்தார்களே, உலகத்தை அசைத்தார்களே, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கா என்று சொன்னார்களே, எதை எடுத்து கொண்டு போனார்கள்? அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு போனார்கள். கடவுளுடைய வார்த்தையினால் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, வாழ்க்கை மேன்மையாக இருந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை உணவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் அதற்கு நேரத்தை கொடுங்கள். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 1:3 என வாசிக்கிறோம். இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை மேன்மையாக இருக்கிறது. இந்த வாசியுங்கள் இந்த வார்த்தையை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனிதர் கிறிஸ்தவம் பொய், கிறிஸ்தவம் ஒன்றுமில்லை, அவருடைய வேதாகமம் பொய், எனவே அந்த வேதத்துக்கு விரோதமாக எழுத வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது வேதத்துக்கு விரோதமாக எழுத வேண்டும் என்றால் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் பார்த்து அதற்கு விரோதமாக எழுத வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதர், 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர், மிகப்பெரிய ஒரு ஞானி. வேதத்தை பொய் என்று எழுதக்கூடிய அளவுக்கு தீர்மானம் பண்ணி இந்த வேதத்தை வாசித்து நான் பொய் என்று எழுத போகிறேன் என்று வாசிக்க ஆரம்பித்தார். அவளால் நிறுத்த முடியவில்லை. வாசிக்க ஆரம்பித்தார். வருஷங்கள் போனது. கடைசியில் அவர் ஒரு கூற்றை எழுதினார். வேதம்தான் உண்மை, உலகத்திலே வேதத்தை விட உண்மையான புஸ்தகம் வேறொன்றுமில்லை என்பதை அவர் எழுதி முடித்தார். ஆரம்பிக்கும் போது பொய் என்று ஆரம்பித்தவர்
பொய்களை நான் இதிலிருந்து எடுத்து காட்ட வேண்டும் என்று ஆரம்பித்தவர் கடைசியில் எழுதும்போது வேதம் உண்மை என்று அதற்கென்று ஒரு புஸ்தகத்தை எழுதினார். வேதத்தை போல உண்மையான புஸ்தகம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்பது. இந்த வார்த்தை உண்மை என்பதனால்தான் உலகமெங்கிலும் இன்றைக்கும் அதிகமான மொழிகளிலே அதிகமாய் அச்சிடப்பட்ட முதலாக அச்சிடப்பட்ட ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். இது கிறிஸ்துவுடைய வேதாகமம் அல்ல, பரிசுத்தமாய் வாழக்கூடிய அனைவருக்கும் உள்ள வேதாகமம். இது உண்மையாய் வாழக்கூடிய அனைவருக்கும் உள்ள வார்த்தை. அது ஏன் இந்த வார்த்தை மேன்மையானது? உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு சார்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இது பரிசுத்தமாய் வாழணும், நீதியாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்ட புஸ்தகம் இது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் கொடுத்திருக்கேன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் தான் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும்பொழுது, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எதை பேசினார்கள் அவர்கள்? வார்த்தையை பேசினார்கள். வார்த்தை மனிதர்களுக்கு போகும்பொழுது, தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்தவன் உடனே சுகத்தை பெற்றான் பாருங்க. அல்லேலூயா. அதுதான் கடவுளோடு உள்ள உறவை நெருக்கமாக்குகிறது. அந்த வார்த்தை தான் நெருக்கமாக்குகிறது. விசுவாசம் வார்த்தை பிரிக்க முடியாது. வார்த்தையில் தான் விசுவாசம் இருக்கிறது. வார்த்தை உள்ள போக 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 கடவுளோடு உள்ள நெருக்கம் கூடிக்கொண்டே போகிறது. அதுதான் விசுவாசின் பெருக்கம் என்று சொல்லுகிறார்கள், விசுவாசின் வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஜெபம் என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இப்படி வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன், இப்படி வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் எளிதில் நீங்கள் தீமை செய்ய மாட்டீர்கள், எளிதில் அடுத்தவனை குறை சொல்ல மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை முறை மாறும், உடைய பேச்சு மாறும், உடைய எண்ணங்கள் மாறும், உடைய சிந்தனைகள் மாறும். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும், மற்றவர்களை மதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். வேறொன்றும் உங்களை மாற்றாது, யாரும் யாரையும் மாற்ற முடியாது. ஆனால் வார்த்தை உங்களை மாற்றும். நீங்கள் படிக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு மாற்றும். வாசிக்கிறோம்ல, யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம்ல, வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் ஆத்மாவை என்ன பண்ணுமா? ரட்சிக்கும். என்ன வசனம் அது? வல்லமையுள்ள வசனம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமா பாரு, வாசிங்க. ம் 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 எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். சிலர்லாம் பைபிள் வாசிப்பாங்க. எதுக்கு வாசிப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு வாசிடணும். பைபிள் எதுக்கு வாசிப்பாங்க? இன்னைக்கு வாசிடணும். ஒரு அதிகாரம் வாசிக்கலாம், எதா எனக்கு நடக்கும், பிரச்சனை இருக்கும், அது இருக்கும், அதுக்காக வாசிக்கிறது பைபிளை. பார்த்துருக்கீங்களா? சிலர் இன்னும் கொஞ்சம் இப்போல்லாம் டெக்னாலஜி அதிகமாகிடுச்சுல, அதுபோல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. என்ன தெரியுமா? போகும்போது கேலண்டரில் ஒரு வசனத்தை, நான் பைபிள் வாசிட்டேன். பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நீங்கள் பாக்கியவானுங்கன்னு சொல்லிக் கொள்ளாதீர்கள். வசந்த கேலண்டரில் வாசித்து போயிடுவாங்க. அதற்கு நேரம் கொடுப்பதில்லை, அதற்கு சாந்தமாக ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லை. அப்பொழுது எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம்? எப்படி கடவுள் நமக்கு உதவி செய்வார்? உட்காருங்க, அதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுங்க. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம்ல, கிழவிகள் பேச்சும் கிழக்கதை பேசுவதற்கும் அதிகமாக நேரம் இருக்கிறது இல்லை. இப்பெல்லாம் வயதானவர் இல்லை, குமரிகள் தான் உட்காந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வயசானவங்களாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. இப்போது அவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மாறிட்டாங்க. எதுக்கு நேரத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுன்ட்டு. உக்காந்து பேசு தப்பே இல்லை, 4 வசனத்தை பேசுங்க. வேதத்தில் ஒரு கதையை பற்றி பேசுங்க, ஏன் இப்படி இருக்குதுன்னு பேசுங்க. 4 மணி நேரம் உட்காந்து பேசுங்க, இல்லை 40 மணி நேரம் கூட உட்காந்து பேசுங்க. எதை பேசணும்? வேதத்துள்ள நல்ல விஷயங்களை பேசுங்க. நல்ல விஷயம் அத்தனை பட்டத்தினத்தை ஆமாம், நற்காரியங்களை கேட்பதிலும் பேசுவதிலும் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு. யார் அத்தனைவா இல்லை பெரையா மக்களான்னு தெரியல. பெரையா மக்கள். ஓகே, நல்ல காரியங்களை கேட்பதில் தான் நேரம் செலவழிப்பாங்களாம். அதுக்காகவே பவுலுக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க.
கேட்கறதுக்கு. அந்த மக்கள் பாருங்க, அல்லேலூயா, நல்ல விஷயங்களை பேசுங்க. உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசு, தப்புன்னு சொல்லலை. என்ன பேசுறீங்கன்றது முக்கியம். அடுத்தவனை போட்டு மெல்லாதீங்க, அடுத்தவங்களை போட்டு அரைக்காதீங்க. நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களை போட்டு அரைக்கிறதுக்கு இன்னொரு 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போன்றதை மறந்துடாதீங்க. கலாத்தியரில் வாசிக்கிறவர்கள, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். அதனால் அடுத்தவர்களை பற்றி பேசுவதெல்லாம் குறைச்சிக்கிறது இல்லை, நிறுத்திங்கன்ற. குறைச்சிக்கிறது கிடையாது, இது நிறுத்திக்கணும். கடவுளை பற்றி பேசுங்கள். அடுத்தவர்களை பற்றி பேசணுன்னா அவள் செய்த நன்மைகளை பேசுங்கள், நலமான காரியங்களை பற்றி பேசுங்கள். நீங்கள் தீமையை பற்றி பேசவில்லை என்றால் உங்களுக்கு 4 பேர் ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் உங்களை பற்றி பேசுறதுக்கு. வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையான வார்த்தை. மனிதனை உயிர்ப்பிக்கிறது, மனிதனை மாற்றுகிறது. அந்த வார்த்தை என்னை மாற்றி இருக்கிறது, அந்த வார்த்தை உங்களை மாற்றி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விதத்தில் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு அடுத்தவர்களை மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து இருக்கிறீர்கள். அந்த கடமை உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அடுத்தவர்களை அந்த வார்த்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த பொறுப்பெல்லாம் இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அல்லேலூயா, வார்த்தையை கொடுத்து இருக்கிறாராம். அதுதான் அவருடைய ஜெபமாக இருக்கு பாருங்க. வார்த்தையை நான் கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இன்னைக்கு இந்த வார்த்தையை தப்பாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூ வச்சுட்டு வந்தால் உலகத்தார், தலையில் இவ்வளோ முடி வச்சுட்டு வந்தால் உலகத்தார். அப்புறம் நீங்களாம் கேட்டிருப்பீங்களே, சொல்லுங்கள் என்னெல்லாம், வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க. சில குடும்பங்களில் நகை போட்டிருந்தா உலகத்தார், கிராண்டாக ட்ரெஸ் பண்ணால் உலகத்தார். அப்புறம் வேற எனக்கு நிறைய மறந்துடுச்சு. வேற என்ன? எனக்கு தெரிஞ்சு கொல்சோ மெட்டியோ மூக்குத்தியோ போட்டிருந்தா ஞானஸ்தானம் கொடுக்காத சபைகள்லாம் நிறைய தெரியுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுமா? நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சபையிலே சேர்க்க சபை இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதுவும் சபை நடத்திட்டு இருக்காங்க. சத்தியத்தை தெரியல. பவுல் சொல்லுகிற தீமோத்தேயுக்கு, உனக்கு அடிக்கடிக்கு வயிற்று வலி வருது, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ, அது உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். திராட்சை பழத்தில் வந்து ஆன்டிபயோட்டிக் உண்டு. அன்றைக்கே அவர் பவுல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா பாருங்க. எதிர்ப்பு சக்தி உண்டு, ஆன்டிபயோட்டிக் திராட்சை பழங்களில் உண்டு. திராட்சை பழத்தை நீ கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ, திராட்சை பழம் எடுத்துக்கோ, உன் வயிறு கொஞ்சம் சரியாகும். மருந்து தானே அது, மருத்துவ முறை தானே. மருந்தே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது, இஞ்சி யூஸ் பண்ண, எல்லாம் மருத்துவ குணம் தானே. ஏன் இதெல்லாம் தெரியல அவங்களுக்கு? இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகள் இருக்கிறது. வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை, கடவுளுடைய தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு கோட்பாடை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மனிதர் கோட்பாடு, மனிதர் கோட்பாடு. கடவுளாக கொடுத்தார் இந்த கோட்பாடுகளை, கடவுள் கொடுக்கவில்லை. அப்போ வார்த்தை என்பது சரியானது. உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது என்பது என்ன? தீமையிலே வாழாது, அடுத்த தீமையிலே நீ நின்று தீமையோடு வாழாது. அதுக்கு பேர் தான் உலகத்தானா இராதுன்னு அர்த்தம். அவன் தீமையில் இருக்கா, நீ அவனை தீமையிலே, நீ அந்த தீமையை இருக்காது. தீமையிலேருந்து விடுவிக்க மாட்டேங்க உனக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ அந்த தீமையில போயிடாத. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவர் தீமையிலே போய் விழவில்லை. இயேசு கிறிஸ்து நான் உலகத்தானா அல்ல என்று சொல்லுகிறாரே. எந்த தீமைக்கும் இவர் உடன்படவில்லையே, எந்த பொல்லாப்புக்கும் இவர் அனுசரித்து போகவில்லையே. அல்லேலூயா, எவ்வளோ அழகா சொல்லுகிறார் பார். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்கள் பொல்லாப்போடு இணைந்து வாழக்கூடியவர்கள் அல்ல, தீமையோடு இணைந்து வாழக்கூடியவர்கள் அல்ல. அடுத்தது என்ன சொல்கிறாரு? 3வது விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது.
21ஆம் வசனத்துலேருந்து 26ஆம் வசனம் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 21ஆம் வசனம் வாசிக்கிற பாரு. அவள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்கு வேண்டிக் கொள்கிறார்? 11 அப்போஸ்தலருக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இவர்களுக்கு நான் வார்த்தையை கொடுத்திருக்கேன். இவர்கள் வார்த்தையின் மூலமாக எங்கெல்லாம் போகிறதோ அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் இப்பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நீங்கள் நாளைக்கு யாருக்கா சுவிசேஷம் சொல்ல போறீங்க, ரட்சிக்கப்படுறான்னா அவனுக்காக ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கார். அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஜெபத்துடைய முக்கியத்துவம் என்னன்றது அடுத்த வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். யார் எல்லாரும்? அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிடத்திலே இருக்கிறது போல. எப்படி அவள் ஒன்றாய் இருக்கணும்? ஆண்டவரே, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல எல்லா கிறிஸ்தவ மக்களும் ஒன்றாய் இருக்கணும். உம்மிலே இருக்கிறது போல அவள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். 2 விஷயத்தை இங்க சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும், நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல நம்ம கூட ஒன்றாய் இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு ஆசைப்படலாமா? அவரு சரியான ஆசையா அவருக்கு? உண்மையா சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோமா? இருக்கிறோமா? ஒன்றா இருக்கிறோன்னா எதை செய்ய மாட்டோம்? சொல்லுங்க, எதை செய்ய மாட்டோம்? சொல்லுங்க, முன்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, எதை செய்ய மாட்டோம்? ஒன்றா எல்லாரும் ஒன்றா இருக்கோன்னா என்ன அர்த்தம்? அடுத்தவன் பேச்சு எடுத்து அரைக்க மாட்டோம் முதல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். செய்கிறோமா? போகும்போதே அவளை பற்றி தெரியுமா, அவனை பற்றி தெரியுமா, இப்படி நடந்துச்சு அப்படி ஏதாவது நடந்துட்டு போட்டோம், என்னவாவது நடந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன அதில் இருக்குன்ற இந்த சில விஷயங்கள்லாம் இந்த வாய் பேசலைன்னா தூக்கமே வராதுன்னுவாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சா தான் நைட்டு போய் தூக்கம் வரன்ற மாதிரி இருக்கும் பாருங்க. நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னு அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம், ஒரே ஜனமாக இருக்கணும். ஒன்றாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும், ஒருவர் தேவைகள் அறிந்திருக்க வேண்டும். ஒருவன் துக்கமாக இருந்தால் அவனை விசாரிக்க வேண்டும், ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் கூட சந்தோஷப்படணும். ஒருவன் வியாதியாக இருந்தால் அவனை போய் விசாரிக்கணும், அவனுக்கு ஜெபம் பண்ணணும், அவனுக்கு தேவை இருக்கிறத செய்யணும். ஒருவன் பசியாக இருந்தால் உணவு கொடுக்கணும். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள், ஒருவருக்கு ஒரு தண்ணியில் மேன்மையுள்ள எண்ணுங்கள், ஒருவரில் அன்பாய் இருங்கள். இதுதான் ஒன்றாய் இருப்பது. ஒருவருக்கு ஒரு விரோதமாக கட்சித்து போடாதிருங்கள்ன்றதெல்லாம் கிடையாது. அவன் தீமை செய்தாலும் அவன் சகோதரன் என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அவனை சரி பண்ணுன்ற உணர்வு இருக்கு நம்ம கண்டி. அதை போட்டு 4 இடத்துல அரைக்கக்கூடாது. தப்பு செய்யாதவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. யாரா இருக்காங்களா தப்பு செய்யாதவங்க? தீமையான சிந்தனை எனக்கு வருதே இல்லைன்னு யாரோ சொல்வீங்களா? வரவே வராத உங்களுக்கு தீய சிந்தனை எதுவும் வராதா உங்களுக்கு? எதையும் தீமையை பார்க்கறதே இல்லையா? படுக்கும் போது தீய கனவு வருதே இல்லையா? தேவையில்லாத கனவு வருதே இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் வரும், தீய சிந்தனை வரும், திடீர்னு தீமையானதை பார்ப்போம், நடக்குது. தவறு செய்யாதவன் எவனுமே இல்லை. ஆனால் தான் செய்து தவறு என்கு திருந்தி வாழக்கூடிய மனநிலை இருக்கான் பாருங்க, அவன் வாழ்ந்துருவான். ஆனால் அடுத்தவன் என்ன பண்ணுவான்? அதை மன்னிக்கவும் மாட்டான். அதை போட்டு அரைச்சி அரைச்சி அவனை திரும்ப எல்லாப்போ கொண்டு போய் விடுற மாதிரி வச்சிருவாங்க. தவறு நடக்கும், தவறை திருத்திக் கொள்வது, தவறு நடப்பது மனித இயல்பு. விழுந்து விழுந்து தான் நம்ம எழுந்திருக்கிறவர்கள்.
தவறென்று உணர்ந்து திருந்தி வாழுறோம் பாருங்க, அதான் மனித தன்மை. தவறோடு வாழாமல் தவறை திருத்தி கொண்டு வாழ்கிறோம் பாருங்கள், அதுதான் கிறிஸ்தவ தன்மை. நாம் கிறிஸ்தவலை வாழ விரும்பணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் என்று சொல்லும்பொழுது, ஒருவன் விழுந்தால் அடுத்தவனை தூக்கி விடணும். ஏளனமாக சிரிக்கக்கூடாது. ஒருவேளை அவன் விரோதமாக இருந்தால், அவன் விழுந்தவனே எனக்கு விரோதமாக இருந்தானேன்னு கைத்தட்டி சிரிக்கக்கூடாது. இதுதான் ஒன்றாக இருப்பது. அவள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், அவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாக இருக்கும், கடவுளோடு நாம் எல்லாரும் இருக்கணுன்றது எவ்வளோ ஒரு ஏக்கம், எவ்வளோ ஒரு விருப்பம் பாருங்க. இதுதான் அவருடைய தன்மை. இந்த தன்மையில் தான் நாம் வளரணும், இந்த தன்மையில் தான் வாழணும். அந்த உதவி செய்வதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுலையுமே கிடையாதுங்க. ஒருவன் பசியாக இருக்கும்பொழுது அவனுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்தோம்னா அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலையா இருக்குதா? இதான மனித இயல்பு. பறவைகளே குறித்து நம்ம வாசிக்கிறோம்ல, அவைகள் கூடி வாழ்கிறது, ஒன்றுக்கொன்று சேர்ந்து வாழ்கிறது, ஒன்று கிடைச்சா இன்னொன்று கூட்டிகிட்டு வருது. ஒரு எறும்பு ஒரு தென்பண்டத்தை பார்த்துச்சுன்னா அது மாத்திரமா தின்னுட்டு போகுது. 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான எறும்புகள் அங்கே வந்துடுது. அப்போ சிக்னல் கொடுத்துட்டு இல்லை, போயிட்டு ஏதோ ஒன்று இருக்குதுன்ட்டு. எறும்பினிடத்தில் நீ போய் கற்றுக்கொள்ளுன்ட்டு சாலமோன் சொல்லுகிறார். சுறுசுறுப்பு மாத்திரம் இல்லை, அந்த ஒத்துமையை எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு மாத்திரம் இல்லையே. ஏன் இல்லை? வார்த்தை உள்ளே இருந்தால் எல்லாமே இருக்கும். வார்த்தை தான் எல்லாருக்கும் அடிப்படை. வார்த்தை இருக்கும் என்றால் அவருடைய தன்மை இருக்கும், அவருடைய குணங்கள் இருக்கும், நல்ல செயல் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும். மற்றவர்களை விசாரிப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். எல்லாரும் எல்லா நாட்கள் நல்லா இருப்பதில்லையே. ஒரு வீழ்ச்சி எல்லாருக்கும் வரதானே செய்கிறது, ஒரு சோர்வு எல்லாருக்கும் வரதானே செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் விரும்புகிறது போல நம்ம வாழணும். நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். மற்றவங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். யாராவது உங்களுக்கு விரோதமாக இருந்தால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் யாருக்காவது விரோதமாய் செயல்படவில்லை என்றால் நேரடியாக கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிறீர்கள். அவ்வளவுதான் சத்தியம். நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் யாருக்காக விரோதமாய் இருந்து மற்றவர்களை குறை சொல்வீர்கள் என்றால் முதலாவது கடவுளுக்கு விரோதமாய் இருந்து கடவுளை குறை சொல்லுகிறீர்கள் என்பதுதான் வேதத்தின் மாறாத சத்தியம். அப்போ நீங்கள் கடவுளை குறை சொல்லலைன்னா மற்றவங்களை குறை சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்த்துவீர்கள் என்றால் அதை கடவுளுக்கே செய்தீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. அவளுக்கு நன்மை செய்ய முடியுமா? கடவுளுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? தேவைப்படுறவங்க உதவி செய்யுங்க, அடுத்தவனை விசாரிங்க, அடுத்தவனுக்கு நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? இது கொஞ்சம் நீண்ட பகுதி தான், கொஞ்சம் இன்றைக்கி முடிச்சிடலான்ட்டு தான் எடுத்தேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அடுத்த வாரம் கொஞ்சம் தொடர்ந்துக்கலாம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன். நான் இங்கே நிற்கிறதெல்லாம் அவருடைய பலத்தோடு தான் நிற்கிறேன், அவரை சார்ந்து தான் நிற்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் மனிதனுக்கு ஒன்றும் வேலை செய்யாது. கடவுளுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் மனிதனை உயிர்ப்பிக்கும், மனிதனை உற்சாகப்படுத்தும், எல்லா காரியங்களையும் செய்யும். அல்லேலூயா. தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்மானம் எடுக்கிறது குப்பையில் போட்டுருங்க. அதெல்லாம் தீர்மானமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோடனே, ஆண்டவரே இன்றைக்கி 4 பேருக்கு நல்லது செய்யணும், நான் உட்காந்து பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் நல்ல தீர்மானம். இந்த தீர்மானத்தெல்லாம் எழுதி வச்சுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய டெய்லி எடுக்கக்கூடிய தீர்மானத்தெல்லாம் எழுதி வைங்க. வாக்குத்தத்த வசனம்லாம் முக்கியம் கிடையாது. வாக்குத்தத்தத்தின் கடவுள் தான் நமக்கு முக்கியம். அவரை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. அவருக்கு நம்மக்கிட்ட ஒரு இடம் இருக்கணும். அந்த இடம் மாறவே கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். உடைய வார்த்தையினை வாழ வைக்கட்டும். சிந்தையிலும் எண்ணங்களிலும் இருதயத்திலும் உடைய வார்த்தை நிரம்பி இருக்கட்டும். அதற்கென்று ஒரு அர்ப்பணம் தேவை, நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை.
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி. நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உம்மையே பலியாய் நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீங்க ஆண்டவர். உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும், அந்த சிந்தை எங்களுக்கு வேண்டும், அந்த சிந்தை எங்களுக்கு வேண்டும். உம்மை போல வாழ, உம்மை போல பேச, உம்மை போல நடக்க பரிசுத்த ஆவியானவர் கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நற்கிரியைகளை செய்யணும், நல் வார்த்தைகளை பேசணும், நற்சிந்தையோடு நாங்கள் வாழ வேண்டுமே. எங்களுக்கு தொடர்ந்து அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும், தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. சபையார் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தீமையான சூழ்நிலை மாறட்டும், எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் மாறட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நல்ல சுகம் உண்டாயிருக்கட்டும், நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ராஜா. உதவி செய்வீராக. வருமானம் பெருகட்டும், தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அடுத்தவர்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். இன்றைக்கு வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்க, அப்படி சூழ்நிலையும் மாற்றுங்க. எல்லா காணிக்க தசமால் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா குறைகளும் நிறைவாய் மாறட்டும். துதிகான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக.